Hello everyone, welcome to Tamil Tech 100. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய PDF ஃபைலை எப்படி எடிட்டபிள் டாக்குமெண்டா அதாவது வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்துட்டு எடிட்டபிள் டாக்குமெண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ அந்த ரெண்டு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது மெத்தட் எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனும் இல்லாம ஆஃப்லைன் மெத்தட்ல எப்படி நம்மளோட PDF வந்துட்டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டாவது ஆன்லைன்ல யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட PDF ஃபைலை வந்துட்டு எடிட்டபிள் டாக்குமெண்ட்ஸ் அதாவது வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ நம்மளோட சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பனியுள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப முதலாவது நீங்க உங்களோட MS Word ஃபைலை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட MS Word ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு blank டாக்குமெண்ட் நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஸோ blank டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட Word ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஓப்பனை கிளிக் பண்ணி எந்த இடத்துல நீங்க உங்களோட PDF டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த PDF டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் என்னோட இந்த PDF ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்னோட PDF ஃபைல் வந்துட்டு வேர்ட் ஃபைலுக்குள்ள அப்லோட் ஆகுது. வேர்ட் ஃபைலுக்குள்ள அப்லோட் ஆனது பிறகு இப்போ டைரக்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எடிட்டபிள் டாக்குமெண்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் வில் நவ் கன்வெர்ட் யுவர் PDF டு அன் எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இதுல நான் ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே செலக்ட் பண்ண உடனே என்னோட PDF வந்துட்டு எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வேர்ட் ஃபைலுக்குள்ள இம்போர்ட் ஆகுது. ஸோ இந்த இம்போர்ட் ஆனது பிறகு இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தேவையான மாதிரி இமேஜை நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி இந்த இடத்துல டைட்டில் நான் வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டைட்டில் கூட நான் வந்துட்டு எடிட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இந்த இடத்துல தேவையான மாதிரி டைப் பண்ணி கொள்ளையிலும். நீங்க இந்த மாதிரி நீங்க உங்களோட PDF ஃபைலை வந்துட்டு வேர்ட் ஃபைலுக்குள்ள இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ நீங்க விரும்பின மாதிரி உங்களோட வேர்ட் ஃபைலை இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு இதை வேர்ட் ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் அஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கொள்ளும். சேவ் அஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. சோ நம்ம ஃபைல் லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு நேம் அதாவது 5 ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு நேம் என்டர் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஃபைல் ஃபார்மட் தான் நம்மளுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஃபைல் ஃபார்மட்டை வந்துட்டு வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு சோ இந்த இடத்துல நீங்க PDF கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னா PDF, இப்போதைக்கு நம்மளுக்கு வேர்ட் ஃபைல் PDF டு வேர்ட் கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். ஸோ ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட இந்த PDF டாக்குமெண்ட் வேர்ட் ஃபைலா உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணுவோம். செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆஃப்லைன்ல இருந்து எப்படி நம்மளோட PDF டாக்குமெண்ட்டை ஒரு எடிட்டபிள் டாக்குமெண்ட் அதாவது வேர்ட் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது மெத்தட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஆன்லைன் மூலமா நம்மளோட PDF ஃபைலை வந்துட்டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, நீங்க உங்களோட பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்க I love PDF அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று வரும். சோ இதுல முதலாவது இருக்கக்கூடிய இந்த I love PDF அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்சைட் நம்ம ஓபன் பண்றோம். சோ ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்மளோட PDF டாக்குமெண்ட்டை ஆன்லைன் எடிட்டபிள் டாக்குமெண்ட் அதாவது வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்ல நம்மளுக்கு எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நாம வந்துட்டு PDF டு வேர்ட் அப்படிங்கக்கூடியதை செலக்ட் பண்ணுவோம். சோ இந்த வெப்சைட்டை பொறுத்த மட்டுக்கு நிறைய இருக்குது. சோ இதுல நம்ம எடிட்டபிள் டாக்குமெண்ட் நம்ம வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ண போறோம் PDF வந்துட்டு. அதனால PDF டு வேர்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் PDF ஃபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட PDF எந்த இடத்துல இருக்குதோ அந்த PDF ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஓபன் பண்றோம். சோ ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்மளோட PDF வந்துட்டு இந்த இடத்துல அப்லோட் ஆயிட்டு அப்லோட் ஆனது பிறகு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்வெர்ட் டு வேர்ட் அப்படின்னு சொல்லிருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு இப்போ நம்மளோட PDF வந்துட்டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் ஆகுது. சோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட வேர்ட் ஃபைல் வந்துட்டு ஜெனரேட் ஆயிட்டு ஜெனரேட் ஆனது பிறகு நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோவா இது வேர்ட் ஃபைலா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகுது. அல்லது நீங்க இந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம்.
இந்த மாதிரி நம்மளோட பிடிஎஃப் ஃபைல வந்துட்டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நீங்க ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பிடிஎஃப் வந்துட்டு வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துருப்பீங்க. சோ இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எதை விரும்புறீங்களோ, உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ, உங்களுக்கு விரும்பிய மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்ட் ஃபைலா எடிட் பண்ணி கொள்ளலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கான வீடியோக்களை மேக் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்.